திருப்பத்தூர் மாவட்டம் காவிரிப்பட்டு கிராமத்தில் கோயில் இடத்தை அபகரித்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த இடத்தில் திருவிழாவை நடத்தக்கூடாது என தடுத்ததாக கிராம மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது திருவிழாவை நடத்தியே தீருவோம் என பெண்கள் சாமி ஆடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். அங்கு என்ன நடந்தது விவரங்கள்? பிரியங்கா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காவேரிப்பட்டு கிராமத்துல பார்த்தோம்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இங்க பார்த்தோம்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா ஊரிய முக்கியஸ்தர்கள் சிலர் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இப்போ பார்த்தோம்னா காவேரிப்பட்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மாலாசேகர் என்பவரின் பேர்ல அந்த நிலம் பட்டா பதிவாயிருக்கு. இப்போ அவங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்குது. இந்த நிலையில பார்த்தோம்னா கோவில் வழிபாடு இடையூறு செய்து வருவதாக அந்த ஊர் பொதுமக்கள் மாலாசேகர் மக்கள் குற்றச்சாட்டு விதிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா வருகின்ற 29ஆம் தேதி காவேரிப்பட்டு கிராமத்துல திருவிழா நடத்த ஏற்பாடும் செய்யறாங்க. அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அதற்கான ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மாலாசேகர் தரப்பினர் இருவரும் பார்த்தோம்னா இரு தரப்பினரும் பார்த்தோம்னா கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பீஸ் கமிட்டி நடைபெறுது. இந்த பீஸ் கமிட்டி பார்த்தோம்னா 2 மணி நேரத்திற்கும் மேலாக பீஸ் கமிட்டி நீடித்ததால அந்த காவேரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த இந்துமதி மற்றும் ஜான்சி மோகன் என்ற ஆகிய இரு பெண்களுக்கும் திடீரென சாமி ஆடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, என்ன ஏண்டா சோதிக்கிறீங்க, ஊரையே சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் ஆட்டி வைத்து விடணும் சாமி வந்தவங்க சொல்லி சாமி ஆடின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துது. பின்னர் பார்த்தோம்னா பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சாமி வந்தவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பின்னர் அந்த சாமி ஆடுறது நின்ற பின்னாடி பொதுமக்கள் போலீசார்கள் கரும் வாக்குவாதத்திலும் ஈடுபடுறாங்க. நாங்க சாமி திருவிழா 29ஆம் தேதி கண்டிப்பா நடத்துவோம் அப்படின்ட்டு கரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அதன் பின்னர் பார்த்தோம்னா பீஸ் கமிட்டியில 29ஆம் தேதி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்டிகை நடத்திங்கன்னு பீஸ் கமிட்டி சார்பில் ஆலோசனை வழங்கப்படுது. இதன் காரணமா பார்த்தோம்னா அங்கிருந்து கலைந்து செல்றாங்க. மேலும் மேற்கட்ட அந்த சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா நீங்க கோர்ட் மூலமா பாத்துக்கின்ற மாதிரியும் பீஸ் கமிட்டி சார்பில் முடிவெடுக்கப்படுது. இதனால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்படுது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.